சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருநாவுக்கரசு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இடையூறு ஏற்படுகிற விதத்திலேயும் அசௌகரியங்கள் ஏற்படுகிற விதத்திலேயும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிற போராட்டங்கள் துரதிருஷ்டவசமானது, வருந்துவதற்குரியது, கண்டனத்திற்குரியது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த கோரி ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட இடங்களில் உண்ணாவிரத கண்டன ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதில் பல்லாயிரக்கணக்கான காங்கிரஸ் தோழர்கள் பெருமளவிலே கலந்து கொண்டு இது ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை அரசுக்கும் எழுச்சியை மக்களிடத்திலேயும் உண்டாக்கியது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தின் போது நிறைவுரை ஆற்றுகிற போது அவர் குறிப்பிட்டதாக கூறி அதனுடைய அடிப்படையில் ஆளுங்கட்சியின் சார்பில் அதிமுகவினுடைய நிர்வாகிகள், தோழர்கள் மற்றும் பொதுமக்கள் என்கிற பெயரில் கடந்த பல நாட்களாக தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் காட்சிகளை நாம் பார்த்தோம். இதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அவர் குறிப்பாக பேசும்போது காங்கிரஸ் அலுவலகங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார். அறிக்கையாக வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் நான் ஆற்றிய உரையில் கூறப்பட்ட எனது கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. எனது கருத்தை திரித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் போராட்டம், எதிர் போராட்டம் என நடைபெறுவது எனக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. எனவே சென்னை நடைபெற்ற மதுவிலக்கு ஆதரவு உண்ணாவிரத போராட்டத்தில் நான் கூறியது தனிப்பட்ட முறையில் எவரது மனதையும் புண்படுத்தவோ இழிவுபடுத்துவதோ புண்படுத்துவதோ இழிவுபடுத்துவதோ எனது நோக்கம் அல்ல என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று திட்டவட்டமான ஒரு அறிக்கையை அவர் தந்துள்ளார். யாரையும் இழிவுபடுத்தவோ புண்படுத்தவோ அந்த வகையிலே நான் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோட வேண்டுமென்றே பேசவில்லை என்று தெளிவாக சொன்ன பிறகும் தொடர்ந்து ஆளுங்கட்சியின் சார்பிலே போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. பொது அமைதியை பாதுகாப்பதிலேயும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலேயும் ஆளுகிற கட்சிக்கு கூடுதலான அக்கறையும் பங்கும் இருக்க வேண்டும். அந்த வகையிலே சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை, சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய கட்சியினர் இரண்டு பேரும் சேர்ந்து பொதுமக்களுக்கு இடையூறு தருகிற விதத்தில், பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுகிற விதத்தில் தொடக்கத்தில் திரு இளங்கோவன் அவருடைய வீட்டிற்கு சென்று அங்கே கல் வீசியது, தாக்கம் உட்பட்டது. அதுபோல ஈரோட்டிலே அவருடைய வீட்டிற்கு முன்னால் சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இங்கே கட்சி அலுவலகத்திற்குள்ளே சத்தியமூர்த்தி பவனுக்குள்ளே வந்து இங்கே
கல் வீசி எறிந்து முன்னால் இருந்த பேர் பலகை எல்லாம் உடைத்தது. மதிய நேரத்தில் வேகமாக வந்த ஒரு கார் ஆக அன்றைக்கு இங்கு வந்த ஒரு கார் வேகமாக கட்சி வளாகத்திற்குள்ளே வந்து ஒரு கொலைவெறி தாக்குதலோடு அந்த கார் உள்ள வந்தவுடனே சந்தேகப்பட்டு கேட்டை மூட போற போது அவர் மேல காரை கொண்டு போய் மோதி 18வது வட்டத்தலைவர் புளியப்பட்டி ராஜேந்திரன் என்பவர் மீது காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர் வட்டத்தலைவர் மீது அவர் பயங்கரமாக கார் தாக்கியதில் காலில் தலையில அடிபட்டு ஜிஹெச்சில் இங்க ரத்த வெள்ளத்திலே கடந்து ஜிஹெச்சில் வந்து அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். அதெல்லாம் போய் அவரை பார்த்து விட்டு வந்தோம். அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பியிருக்கிறார். இப்படி கொலை தாக்குதல், கொலைவெறி தாக்குதல் கட்சி வளாகத்திற்குள்ளே வந்து கட்சி அலுவலகத்திற்கு முன்னாலேயே நடைபெற்றிருக்கிறது. இதுபோல தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் திருநெல்வேலி, நேற்றைக்கு திருச்சி அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய சிலையின் மீது அழகிய முட்டைகள் வீசப்பட்டிருக்கிறது, செருப்பு வீசப்பட்டிருக்கிறது. காமராஜருடைய சிலை மீது இப்படியெல்லாம் தொடர்ந்து 6-7 நாட்களாக கட்டம் கட்டமாக ஒன்றிய அளவில், பிறகு முனிசிபாலிட்டி அளவில், பிறகு எம்எல்ஏக்கள் அளவில், பிறகு எம்பிக்கள் தலைமையில் தொடர்ந்து திட்டமிட்டு கட்டம் கட்டமாக போராட்டம் நடத்துவது, அதோடு வன்முறை வெளியாட்டங்களில் ஈடுபடுவது, கல் வீசுவது, தாக்குவது என்பது மிகுந்த கண்டனத்திற்குரியதாகவும் அதை கண்டிக்கிறோம். நாங்கள் சொன்ன காங்கிரஸ் தலைவர் அவர்கள் சொன்ன விளக்கத்தையும் மீறி அவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை காட்ட விரும்பியிருந்தால் அதில் கூட ஒரு நாள் 2 நாள் உணர்ச்சி வசப்பட்ட தொண்டர்கள் அங்கே முதல் நாள் ஏதோ ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் என்கிற அளவிலே அது இல்லை. உணர்ச்சி வசப்பட்டு கட்டம் கட்டமாக உணர்ச்சி வசப்படுகிறார்கள். ஒன்றிய அளவில் உணர்ச்சி வசப்படுவது, அப்புறம் முனிசிபாலிட்டி அளவில் உணர்ச்சி வசப்படுவது, அப்புறம் எம்எல்ஏக்கள் தலைமையிலே உணர்ச்சி வசப்படுவது, எம்பிக்கள் தலைமையிலே உணர்ச்சி வசப்படுவது, இப்படி தொடர்ந்து ஒரு வாரமாக இந்த போராட்டத்தை வேண்டுமென்றே எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்று வற்புறுத்தி போராடி வந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி அதை முன்னின்று நடத்திய அந்த சூழ்நிலையில் அதுவும் சசி பெருமாள் அவர்கள் அதற்காக தியாகம் செய்து அவர் இறந்த அந்த சூழ்நிலையில் பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்கிற அந்த கொள்கையானது எண்ணமானது ஒரு மக்கள் இயக்கமாக மாறி வருகின்ற சூழ்நிலையில் இவற்றையெல்லாம் திசை திருப்பதற்காகவும் தேர்தல் காரணத்தினாலே ஒரு அரசாங்கம் தேம்பித்த நிலையில் இருந்தது, கட்சியும் தொய்வாக இருந்தது. அதையெல்லாம் சரிப்படுத்துவதற்காக இதை காரணமாக வைத்துக் கொண்டு இன்றைக்கு வேண்டுமென்றே இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து போராட்டம் நடத்தணும்னா உண்ணாவிரதம் கூட இருக்கலாம். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் உண்ணாவிரதம் தான் இருந்தோம். வேண்டுமானால் அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு ஒரு மாவட்ட தலைநகரத்தில் ஒரு இடத்துல காவல்துறையுடைய அனுமதி பெற்று அதிமுக தொண்டர்கள் சார்பிலே தங்களுடைய கருத்தை தெரிவிப்பதற்காக, வர்க்கத்தை தெரிவிப்பதற்காக, கண்டனத்தை தெரிவிப்பதற்காக அது 1000 பேர் இருக்கட்டும், 10,000 பேர் கூட இருக்கட்டும், தொடர் உண்ணாவிரதம் கூட இருக்கட்டும். ஜனநாயகத்தில் உண்ணாவிரத போராட்டம் என்பது ஒரு வலுவான ஆயுதம். மகாத்மா காந்தி வழியில மாவட்டங்கள் தோறும், ஒன்றிய நகரங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் கூட உண்ணாவிரதம் இருக்கட்டும். தங்களுடைய வருத்தத்தை காட்டுவதற்கு கல் வீசுவதும், செருப்பால் அடிப்பது, விளக்கமாத்தல் அடிப்பது, தவறான வார்த்தைகள் சொல்லிவிட்டார் என்பதற்காக போராடுபவர்கள் கடந்த ஒரு வாரமாக தொலைக்காட்சிகளிலே எவ்வளவு தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறார்கள். ஒரு பெண்ணை அவமானப்படுத்தலாமா என்று கேட்கிறார்கள். அதில் இருந்த இளங்கோவனுடைய தாயார் பெண் இல்லையா? இளங்கோவனுடைய தாயாரை, மனைவியை, துணைவியை
இவளெல்லாம் கேவலப்படுத்துற விதத்திலேயும் அங்கே காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு லைவ் டெலிகாஸ்டாக வருகிற காரணத்தாலே பல தொலைக்காட்சிகளிலே எவ்வளவு கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேச முடியுமோ அவ்வளவு தரக்குறைவாக கெட்ட வார்த்தைகள் பேசி தினம் தினம் காங்கிரஸ் இளங்கோவன் அவர்களை தரக்குறைவாக விமர்சிப்பது தாக்குவது என்பது எப்படி அதை நியாயப்படுத்த முடியும்? அது நியாயம் என்று சொல்ல நியாயம் என்று கருதுகிறார்கள். எனவே நான் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்வது போதும். ஏறக்குறைய ஒரு வார காலம் எவ்வளவு மோசமாக போராட்டத்தை நடத்த முடியுமோ அவ்வளவு மோசமாக போராட்டத்தை வன்முறையை நடத்தி முடித்திருக்கிறீர்கள். காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் அமைதியோடு பொறுமையோடு தான் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஆட்சியில் இருக்கிற காரணத்தினாலேயும் போலீஸ் துறைக்கு இருக்கிற காரணத்தினாலேயும் காவல்துறையை துணையாக வைத்துக் கொண்டு ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தலைமையிலே சென்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அவர் பேசும்போது பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஜெயலலிதா சந்திப்பு குறித்து EVKS இளங்கோவன் தெரிவித்த கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக EVKS இளங்கோவன் அளித்த விளக்கத்தை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார். எனினும் அதிமுகவினரால் காங்கிரஸ் கட்சி அலுவலகங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.